வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீட்ரூட் சாதங்க பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் சாதம் வந்து நார்மலாக இல்லாமல் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய கண்ணுள்ள அரிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த ஒரு பீட்ரூட் சீவி வச்சுருக்கேன், அது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும், அதை தான் துருவி வச்சுருக்கேன். இப்போ வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயமும் பீட்ரூட்டும் பாருங்கள், நல்லா நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் அது வந்து சாதத்தோடு சேர்ந்துடும், ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக கூட்டு அந்த மாதிரி போயிடும். இப்போ வந்து கருவேப்பிலை, வெங்காயம், அப்போ இந்த பீட்ரூட் எல்லாமே மொத்தமாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. முக்கியமாக வந்து அந்த பல்லாரி வெங்காயமும் அந்த பீட்ரூட்டும் வந்து நல்லா வேகக்கூடாது, அதாவது கொஞ்சம் க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் இருக்கணும். நான் வந்து சாதத்தில் உப்பெல்லாம் போடலை, இதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். நான் 2 குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால இது வந்து 3 பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாம். அதாவது பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 2 பேர் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் காலையில் கேட்டாங்க அப்படின்னா அதனால் நான் இது வந்து 3 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இந்த அளவுகள் நீங்கள் அதிகமாக வேணும்னா அதுக்கு தக்கன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக க்ரன்ச்சியாக வெந்ததுக்கு அப்புறமே சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து 2 கப் அரிசியை வந்து வடிச்சிட்டு அதை வந்து ஆற வச்சுருந்தேன். இது வந்து நார்மலான பொன்னி ரைஸ், அதாவது ராம்கோல்டு அந்த அரிசி. நீங்கள் வந்து இது பாஸ்மதி அரிசியிலையும் ஜீரக சம்பா அரிசியிலையுமே ட்ரை பண்ணலாம், அது இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோன்றதுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பெரியவங்களுக்குன்னா நீங்கள் நெய் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதான் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிட்டு. இதை பீட்ரூட் பிரியாணி கூட சொல்லலாம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச குவான்டிட்டியிலே பாதி தான் இருக்குது பாருங்கள். சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால காலையிலையுமே அதையுமே வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் கடிப்படும் போது அப்படியே டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணுவாங்க. அப்படி சாதத்தை வச்சுட்டு வர்றது கூட ட்ரை பண்ணிடுவாங்க. வத்தல் பொடி போட்டு பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் 2-3 வெரைட்டிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் உங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சிப்ஸ் நல்லாயிருக்கும், வத்தல் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அவங்க சம்பல் கேட்டிருந்தாங்க, அதாவது தயிர் வெங்காயம் கேட்டிருந்தாங்க. அதனால் பாதி தயிரும் பாதி பாலும், அதாவது மதியத்துக்கு உரையிற மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் உப்பு மட்டும் சேர்த்து தயிர் வெங்காயம் வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து வத்த குழம்புக்கு வந்து காரமணி பொரியல் பண்ணியிருந்தேன், அதையுமே வச்சு கொடுத்துருந்தேன். என் பொண்ணு வந்து 10th படிக்கின்றதுனால காய்கறி நிறையா சேர்ப்பா, அதாவது சாதம் கம்மியாகவும் காய்கறி வந்து நிறையாவும் எடுத்துக்கிடுவா. ஆல்ரெடி நம்ம சேனலில் காரமணி பொரியல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த காரமணி பொரியல். அதுவும் போக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க கடகடான்னு சாப்பிட்ருவாங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நான் லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.